நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்ததால் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சத்யராஜ். அவரிடம் பேசலாம். வணக்கம் சத்யராஜ், விவரங்கள். பரிதா, தேனி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது. நேற்று இரவு முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மணலார், மேகமலை, அப்பர் மணலார், இரவங்கலார், மகாராஜா மெட்டு ஆகிய பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரானது மரம், கற்கள், சல்லி, கட்டைகளுடன் தண்ணீரில் விழுந்து வருவதால் பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் கருதி வனத்துறையினர் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் குளிப்பதற்கு வர வேண்டாம் என்று எச்சரிக்கை பலகை வைத்து உள்ளனர். அதனை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் நீண்ட நாட்களுக்கு பிறகு சுருளி அருவியில் தண்ணீரானது வந்து கொண்டிருந்த சூழலில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருப்பது தமிழகத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. பரிதா, தொடர்ந்து இந்த பகுதியில் சாரல் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வெள்ளப்பெருக்கானது அதிகரிக்கக்கூடும் என்று வனத்துறையினர் எதிர்பார்த்து உள்ளார்கள். அதன் காரணமாக யாரும் சுருளி அருவிக்கு வர வேண்டாம் என்று மறு அறிவிப்பு வரும் வரை யாரும் சுருளி அருவிக்கு வர வேண்டாம் என்று எச்சரிக்கை உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.